பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். இப்போது தான் நவராத்திரி முடிந்தது. எல்லோருமே விஜயதசமியை மிகவும் விமரிசையாக நம்ம கொண்டாடி இருப்போம். இன்றைக்கு அந்த விஜயதசமியினுடைய இதிகாசம் மற்றும் தார்மீக காரியங்கள், அந்த விஜயதசமி அன்று செய்யக்கூடிய பல தார்மீக காரியங்களுடைய சாஸ்திரம், இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவது கேள்வி தசரா என்பது என்ன? ஏன்னா விஜயதசமியை நம்ம தசரா அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் உள்ளது. தசன 10, ஹர அப்படின்னா தோற்று போவது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, புரட்டாசி சுக்ல தசமி அன்று தசரா கொண்டாடப்படுகிறது. அதற்கு முன்றிய அந்த 9 தினங்களும் தேவியினுடைய தத்துவம் இந்த எல்லா திசைகளிலும் சஞ்சரிக்கிறது. 10வது நாள் அன்று அந்த அனைத்து திசைகளையும் வெற்றி கொண்டு அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறாள் தேவி. அதனால தான் அந்த தசஹரா அந்த தசமி அன்று, அந்த 10வது நாள் அன்று வெற்றி அந்த திசைகளை எல்லாம் தோற்று போய் அவளுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது அப்படின்னு குறிக்கும் முகமாக தசரா அப்படின்னு சொல்லப்படுகிறது. தசமி தினத்தில் இந்த வெற்றி கிடைப்பதனால இந்த தினத்தை விஜயதசமி, வெற்றி கிடைக்கக்கூடிய தசமி அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் ஏற்பட்டுள்ளது. இது துர்கா நவராத்திரியினுடைய இறுதி தினமாக இந்த விஜயதசமி வருகிறது. அதனால அந்த விஜயதசமியோடு அந்த நவராத்திரி, சாரதிய நவராத்திரி முடிவடைகிறது அப்படின்ற அந்த கருத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் முக்கியமாக விஜயதசமி அன்று பார்த்தோன்னா சரஸ்வதி தத்துவம் அது முதல்ல சகுன நிலையில் செயல்படுகிறது. பின்பு மறைமுகமாக மறைந்த நிலையில் நிர்குணமான நிலைக்கு அது செல்கிறது. அதனால அந்த விஜயதசமி என்று இந்த சரஸ்வதியினுடைய அந்த சகுன நிலை உபாசனை, அது சரஸ்வதி பூஜை செய்வதன் மூலமாக, அதோட நிர்குண நிலை உபாசனை அதை விசர்ஜனம் செய்வதன் மூலமாக, அதனால சகுன நிலை நிர்குண நிலை இந்த 2 நிலைகளிலும் சரஸ்வதி தேவியினுடைய உபாசனை அன்றைக்கு நடைபெறுகிறது. அதோட விஜயதசமி 3 முகூர்த்தங்களில் ஒரு முகூர்த்தம். அப்படின்னா என்னன்னா, அன்றைய தினம் 24 மணி நேரமும் சுப முகூர்த்த நாளாகும். அதனால அன்றைக்கு செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் அதிகமான ஒரு அபிவிருத்தியை அடைகிறது அப்படின்னு கூறலாம். இப்போ தசராவை விஜயதசமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதனுடைய காரணம் என்ன? இதனுடைய பின்புலமாக ஏதாவது இதிகாச நிகழ்வுகள் உள்ளனவா அப்படின்ற கேள்வி. அதற்கு பல விஷயங்கள் அதில் அடங்கியுள்ளன. முதலாவது நம்ம பார்த்தோம்னா, பகவான் ஸ்ரீ ராமனுடைய முன்னோரான ராஜா என்பவர் விஸ்வஜித் அப்படின்ற ஒரு யாகத்தை செய்தார். அதை செய்த பின்பு தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் அர்ப்பணமாகி கொடுத்துவிட்டு ஒரு பர்ணசாலையில் அவர் இருந்தார். அந்த சமயத்தில் அவரை தேடி கௌத்சன் அப்படின்ற ஒரு பிராமண சிறுவன் வருகிறான். அவன் அவர்கிட்ட என்னுடைய குருவுக்கு நான் 14 கோடி தங்க நாணயங்களை குரு தட்சிணையாக தர வேண்டும், அதை நீங்கள் எனக்கு கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்னு ராஜா ரகுவை பார்த்து வேண்டிக் கொள்கிறான். ராஜா ரகுவிடம் அந்த சமயத்தில் செல்வம் எதுவும் இல்லை. அதனால் அவர் குபேரன் மீது யுத்தம் தொடுப்பதற்காக சித்தமாகிறார். அதை தெரிந்த உடனேயே குபேரன் என்ன செய்கிறான்னா, அந்த பர்ணசாலைக்கு அருகில் உள்ள ஒரு வன்னி மரம், ஒரு ஆத்தி மரம், அந்த 2 மரங்களிலும் அப்படியே ஸ்வர்ண மழை, அதாவது தங்க நாணயங்கள் மழையாக பொழிய செய்கிறான். அதை பார்த்த உடனே ராஜா ரகுவானவர் அந்த கௌத்சன் அப்படின்னு அந்த பிராமண மாணவர்கிட்ட சிஷ்யன் கிட்ட சொல்கிறார், உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளா. அவன் தன்னுடைய குருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையான 14 கோடி அந்த தங்க நாணயங்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறான். அந்த மற்ற தங்க நாணயங்கள் இருக்கின்றனவ இல்லையா, அதை ராஜா ரகுவானவர் மற்ற எல்லா ஜனங்களுக்கும், தன்னுடைய குடிமக்களுக்கு விநியோகித்து விடுகிறார். அன்றிலிருந்து தான் அந்த தசரா தினத்தில்
ஒருவர் வந்து மற்றவருக்கு அந்த தங்கத்தில் ஆன அந்த ஆத்திமர இலை, அந்த ஆத்திமர இலையே வந்து தங்கத்தில் வந்து பண்ணி அது ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த வழக்கம் வந்து அன்றிலிருந்து தான் ஏற்பட்டது. அடுத்து இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, திரேதா யுகத்தில் பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி லங்காதிபதியான அந்த ராவணேஸ்வரனை ஜெயித்து அவனை வந்து வதம் செய்கிறார். அன்றைய தினம்தான் விஜயதசமி. அன்றிலிருந்து தான் அந்த விஜயதசமி, வெற்றி கண்ட தசமி அப்படின்ற அந்த பேரும் வந்தது. அதை வந்து கொண்டாடும் வழக்கமும் ஏற்பட்டது. அடுத்தது துவாபர யுகத்தில் பார்த்தோன்னா, பாண்டவர்கள் வந்து தங்களுடைய அந்த 14 வருடங்கள் அஞ்ஞாதவாசம் செய்தார்கள் இல்லையா, அது நிறைவடைந்த ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய ஆயுதங்களை வந்து ஒரு வன்னி மரத்தில் மறைத்து பொந்தில் வந்து ஒளித்து வைத்திருந்தனர். அந்த ஆயுதங்களை மறுபடியும் வன்னி மரத்திலிருந்து எடுத்து அந்த கௌரவாதிகள் வந்து விராட்ட மன்னனுடைய பசுக்களை வந்து திருடி சென்று கொண்டிருந்தனர். அவர்களை விரட்டி பிடித்து அந்த கௌரவாதிகளை தோற்கடித்து பசுக்களை மீட்ட தினம். அதனாலேயும் அன்றைக்கு வந்து விஜயதசமி, அந்த விஜயதசமி அன்றைக்கு தான் வந்து அந்த பாண்டவர்கள் அந்த கௌரவாதிகளை வெற்றி கண்டனர். அதனாலேயும் அந்த விஜயதசமி என்ற பெயர் வந்து கூறப்படுகிறது. அடுத்தது வந்து 4வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தசரா தினத்தில் வந்து இஷ்டமித்திர பந்துக்களுக்கு வந்து அந்த தங்கத்தில் ஆன அந்த ஆத்திமர இலையை வந்து தரக்கூடிய வழக்கம் மகாராஷ்டிராவில் அதிகமாக உள்ளது. ஏன் அப்படி, அதனுடைய வழக்கம் எப்படி அங்கமத்திரம் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே வந்து அந்த மராட்டிய வீரர்கள் அவர்கள் வந்து மற்ற எதிரி தேசங்களுக்கு வந்து போர் புரிந்து அங்கிருந்து பல செல்வங்கள் அவற்றை எடுத்துக்கொண்டு தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். அந்த மாதிரி வரும்பொழுது அவர்கள் வீட்டுக்குள் வாசல் படியில் வந்து அவர்களுடைய மனைவியோ சகோதரியோ தாயோ வந்து அவர்களுக்கு ஆரத்தி எடுப்பார்கள். அப்போ அவர்கள் வந்து அந்த மாதிரி எதிரி நாட்டிலிருந்து கொண்டு வந்த செல்வத்திலிருந்து ஓரிரு தங்க நாணயங்களை அந்த ஆரத்தி தட்டில் போடும் வழக்கம் இருந்தது. மற்ற எல்லா செல்வங்களையும் அந்த தங்களுடைய குலதெய்வத்தினுடைய காலடியில் சமர்ப்பணம் செய்து பெரியோர்களிடம் தெய்வங்களிடம் ஆசீர்வாதம் பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் பெறும் வழக்கம் இருந்தது. அதிலிருந்தும் இந்த மாதிரியான இந்த ஆத்திமர தங்க இலைகளை வந்து மற்றவர்களுக்கு விநியோகிக்கும் பழக்கம் அந்த மகாராஷ்டிராவிலும் வந்து பிரபலமாகி உள்ளது. இந்த பண்டிகை வந்து பார்த்தோன்னா புராதன காலத்திலிருந்து வழக்கத்தில் இருந்து வந்துள்ளது. விவசாயத்திற்கும் இதற்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னா, மழை காலத்தில் விதைக்கப்பட்ட அந்த தானியங்களை முதல் அறுவடை செய்யும் பொழுது அது வந்து அதை வீட்டுக்கு கொண்டு வரும்பொழுது அதை உற்சவமாக அந்த விஜயதசமி அன்று கொண்டாடுவார்கள். அதோட அந்த கடஸ்தாபனத்தின் போது அந்த வயலிலிருந்து மண்ணை கொண்டு வந்து ஒரு சதுர வடிவில் அமைத்து அதை வந்து அதில் நவ தானியங்களையும் வந்து தெளிப்பர். அதில் வந்து தண்ணீரும் தெளிப்பர். அந்த 9 நாள்களும் அந்த தானியங்கள் முளைவிட்டு நன்றாக முளைவிட்டுவிடும். அந்த 10வது நாளில் அந்த முளைவிட்ட தானியங்களை பறித்து அதை வந்து தோரணமாக கட்டி வாசலில் தொங்கவிடும் பழக்கமும் உள்ளது. அதனால இந்த வழக்கமும் இந்த உற்சவத்திற்கு விவசாயத்திற்கும் உள்ள நெருங்கிய சம்பந்தத்தை வந்து இந்த உற்சவம் வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்துகிறது. இப்போ அடுத்தது ஒரு கேள்வி என்னன்னா, தசராவில் வந்து எப்படி கொண்டாடுவார்கள், அதில் வந்து என்னென்ன தார்மீக காரியங்களை செய்வார்கள், அதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தினத்தில் முதலாவது வந்து சீமோலாங்கன் அப்படின்னா வந்து அந்த கிராம எல்லையை தாண்டி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு விஷயம் செய்வார்கள். அதற்கு பிறகு ஷமி பூஜன், ஷமினா வன்னி மரம், வன்னி மரத்திற்கு பூஜை செய்தல். அதன் பிறகு அபராஜிதா பூஜை, அதாவது அபராஜிதா என்பது வந்து மா துர்கா தேவியினுடைய மாரக ரூபம், அழிக்கும் ரூபம், அதற்கான பூஜை. அதோட சஸ்திர பூஜை, அது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆயுத பூஜை அப்படின்னு நம்ம இன்றைக்கும் நம்ம செய்கிறோம் இல்லையா, அதை செய்யும் வழக்கம். அதனால் இந்த 4 விஷயங்களும் அந்த விஜயதசமி அன்று செய்யக்கூடிய வழக்கம் இருந்து வந்துள்ளது. இப்போ முதலாவது அந்த சீமாலாங்கன், அதாவது அந்த எல்லையை தாண்டுதல் அப்படின்னா அது என்னது அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். அதாவது பாரம்பரியப்படி கிராம தேவதையை ஒரு பல்லக்கில் உட்கார வைத்து அனைத்து மக்களும் அந்த கிராம ஜனங்களும் அந்த பல்லக்கை தூக்கி கொண்டு அந்த கிராம எல்லை வரை சென்று அதை வந்து எப்பொழுது செல்வர்னா அந்த அபராண்ண காலம்னு சொல்லக்கூடிய அந்த தினத்தினுடைய 3வது ஜாமம், அதாவது மாலை 4 மணிக்கு பிறகு இந்த கிராம எல்லையை அந்த கிராம தேவதையை பல்லக்கில் தூக்கி கொண்டு எந்த திசைனா ஈசான்ய மூலை,
அந்த கிராமத்தினுடைய ஈசானிய மூலையை நோக்கி அந்த எல்லையை தாண்டி செல்வார்கள். பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஒரு வன்னி மரம், ஆத்தி மரம், அதற்கு அருகே சென்று அந்த கிராம தேவதையை வைத்து பூஜை செய்வார்கள். பிறகு அந்த வன்னி மரத்திற்கும் பூஜை செய்யும் வழக்கம் உள்ளது. அது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த வன்னி மரம் இருந்தால் அதற்கு அந்த அன்றைய தினம் பூஜை செய்யப்படுகிறது. பூஜைக்கு பிறகு ஸ்லோகத்துடன் அந்த வன்னி மரத்திடம் பிரார்த்தனையும் செய்யப்படுகிறது. எவ்வாறு அந்த பிரார்த்தனை செய்யப்படுகிறது அப்படின்னா, ஷமி ஷம்யதே பாபம் ஷமீலோகித கண்டகா தாரிண்யர்ஜுன பாணானாம் ராமஸ்ய பிரியவாதினி கரிஷ்யமானா யாத்ராயாம் யதாகால சுகம் மயா தத்ர நிர்விக்ன கர்த்தி துவம் பவ ஸ்ரீராம பூஜிதே. அதாவது ஷமி மரம்னா வன்னி மரத்தை குறிக்கிறது. வன்னி மரம் பாவங்களை நாசமாக்குகிறது. வன்னி மரத்தின் முட்கள் பார்த்தோன்னா தாமிர நிறத்தில் உள்ளன. அந்த வன்னி மரம் ராமனை துதிக்கிறது மற்றும் அர்ஜுனனின் பாணங்களை தரித்துள்ளது. அதாவது அந்த அஞ்ஞாதவாசத்தின் போது அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய ஆயுதங்களை அந்த வன்னி மரத்தில் தானே ஒளித்து வைத்திருந்தார்கள். அப்புறம் அந்த வன்னி மரத்திடம் பிரார்த்தனை இவ்வாறு செய்யப்படுகிறது. ஹே வன்னி மரமே, ராமன் உன்னை பூஜித்துள்ளான். நான் அந்த அர்ஜுனனை போலவே நானும் விஜய யாத்திரை செல்ல போகிறேன். நீ என் யாத்திரை தடங்கல் இல்லாமல் வெற்றியோடு நடப்பதற்கு ஆசீர்வாதம் தருவாயாக அப்படின்னு அந்த வன்னி மரத்திடம் அந்த பிரார்த்தனை, பூஜை ஆகியவை செய்யப்படுகின்றன. அடுத்து மூன்றாவது காரியம் என்னன்னா, அங்க அந்த வன்னி மரத்தோடு கூட பார்த்தோம்னா ஆத்தி மரம், அந்த மரத்திற்கும் அந்த வன்னி மரம் இல்லை அப்படின்னா அந்த ஆத்தி மரத்திற்கு மட்டுமே அந்த பூஜை செய்யப்படுகிறது. அந்த பூஜை செய்யும் சமயம் இந்த மந்திரம் உச்சரிக்கப்படுகிறது. அஷ்மந்தக் மகாவிருக்ஷ மகாதோஷ நிவாரண இஷ்டானாம் தர்சனம் தேஹி குரு சத்ரு விநாசனம். அதாவது ஆத்தி மரத்தை பார்த்து இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை செய்யப்படுகிறது. ஹே ஆத்தி மரமே, நீ மகா தோஷங்களையும் நிவாரணம் செய்ய வல்லமை பெற்றுள்ளாய். எனக்கு என் நண்பர்களின் தரிசனத்தை தா மற்றும் என்னுடைய எதிரிகளை அழித்துவிடு. பின்பு அந்த மரத்திற்கு கீழே அரிசி, பாக்கு, தங்க நாணயம் அல்லது தாமிர நாணயம் வைக்கப்படுகிறது. பிறகு மரத்தை வலம் அதனுடைய வேரின் அடியில் உள்ள அந்த மண்ணை சிறிது எடுத்துன்னு அது மற்றும் அதனுடைய இலை ஆகியவற்றை வீட்டிற்கு கொண்டு வரும் வழக்கம் உள்ளது. இப்ப விஜயதசமி நாளில் இந்த ஆத்தி மர இலை தங்கத்தினால செய்து அது பகவானுக்கு அர்ப்பணமாக்கப்படுகிறது. பிறகு அது பிரசாதமாக நெருங்கிய உறவினர்களுக்கு தரப்படுகிறது. இப்ப வன்னி மர பூஜை, ஆத்தி மர பூஜை அதை பற்றி பார்த்தோம். அதற்கு முன்பு அந்த சீமோலாங்கன் அப்படின்னு அந்த எல்லையை தாண்டுதல் அதை பற்றியும் பார்த்தோம். அடுத்து வரக்கூடியது என்ன அப்படின்னா அபராஜிதா பூஜை. இப்ப அபராஜிதா அப்படின்றது ஸ்ரீ துர்கா மாதாவினுடைய மார்க்க சக்தி, அதாவது அழிக்கும் சக்தி. இந்த அழிக்கும் ரூபத்தை பூஜை செய்வதனால தேவியினுடைய இந்த ரூபம் பிருத்வி தத்துவ ஆதாரத்தில் பூகர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டு அந்த பிருத்வியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நலனை அளிக்கிறது. அதோட அஷ்டதளத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த அபராஜிதா தேவி திரிசூலதாரியான சிவனோடு கூட அந்த திக்பாலர்கள், கிரக தேவதைகளின் உதவியோடு அசுர சக்திகளை அழிக்கிறாள் அப்படின்றது ஐதீகம். அதனால இந்த அபராஜிதா பூஜைக்கு பிறகு இந்த மந்திரத்தை உச்சரித்து சத்ரு நாசனத்திற்கு எல்லோரின் நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்யப்படுகிறது. ஹாரேண தூ விசித்திரேன பாஸ்வத் கனக மேகலா அபராஜிதா பத்ரதா கரோது விஜயம் மம. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கழுத்தில் விசித்திரமான ஒரு ஆபரணத்தை அணிந்தவளும் இடுப்பில் பளபளக்கும் கனக மேகலையை அணிந்தவளும் பக்தர்களின் நலனுக்காக எப்பொழுதும் சித்தமாக இருப்பவளுமான ஹே அபராஜிதா தேவி, எனக்கு வெற்றியை வழங்கு அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். சில இடங்கள்ல அபராஜிதா தேவி பூஜை அந்த எல்லையை தாண்டி செல்வதற்கு முன்னாலேயே இந்த அபராஜிதா பூஜை செய்யப்படுகிறது. வன்னி மர இலைகளுக்கு என்ன ஒரு ஆற்றல் அப்படின்னா, அந்த தேஜ தத்துவ அதிர்வலைகளை ஆக்கர்ஷிக்கக்கூடிய சக்தி வன்னி மர இலைகளுக்கு உள்ளன.
அதனால அந்த வன்னி மரத்திற்கு அருகே அந்த அபராஜிதா பூஜையை செய்யும் பொழுது என்ன ஆகிறது, அதிலிருந்து மிக பெரும் அளவு அந்த சக்தி அதிர்வலைகள் வெளிப்படுகின்றன. அத்தகைய அந்த சக்தி அதிர்வலைகள் அந்த வன்னி மர இலைகளில் சேமித்து வைக்கப்படுகின்றன. அதனால தான் அந்த பூஜை செய்த பிறகு அந்த வன்னி மர இலைகளை வீட்டிற்கு கொண்டு வரும் வழக்கம் உள்ளது. ஏன்னா அந்த வன்னி மர இலைகளில் உள்ள அந்த சக்தி தத்துவம் அந்த வீட்டில் வாஸ்துவிற்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த இலைகள் கொண்டு வரப்படுகின்றன. அப்படி கொண்டு வரும் பொழுது அந்த விஜயதசமி அன்று இந்த வன்னிமர இலைகளை வீட்டிற்கு கொண்டு வரும் பழக்கம். அந்த வருடம் முழுவதும் அந்த சக்தி தத்துவம் அந்த வீட்டிற்கு அதனால கிடைக்கிறது. அடுத்து ஒரு கேள்வி, தசரா தினத்தில் முக்கியமாக அந்த சஸ்திரங்கள், உபகரணங்கள், இதனுடைய பூஜை, ஆயுத பூஜை அப்படின்னு நம்ம பிரபலமாக சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய தத்துவம் என்ன, அதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ தசரா ஒருவருடைய சாத்திர உணர்வை, அதாவது வீர உணர்ச்சியை தூண்டும் முகமாக இந்த ஆயுத பூஜை, சஸ்திர பூஜை ஆகியவை செய்யப்படுகின்றன. இன்றைய தினம் அந்த சஸ்திர பூஜை செய்த ஒரு ராஜாவானவர் இல்லது அந்த இராணுவ தளபதிகள் அவர்கள் என்ன செய்வார்கள்னா, தங்களுடைய ஆயுதங்களை நன்றாக சுத்தப்படுத்தி பளபளப்பாக அதனுடைய பளபளப்பை ஏற்றி அதை வரிசையாக வைத்து பூஜை செய்வார்கள். அவற்றின் அந்த பூஜையில் வைக்கப்படும் அந்த ஆயுதங்கள்னால சுற்றுப்புற சூழல்ல ஒரு சாத்திர உணர்வு சாத்திர அதிர்வலைகள் வெளிப்படுகின்றன. அதன் மூலமாக அங்குள்ள அனைவருடைய அந்த சாத்திர உணர்வு, வீர உணர்ச்சி அதிகமாகிறது. இன்றைய தினம் ஒவ்வொருவரும், அதாவது இது சிப்பாய்கள், ராஜாக்கள் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை வைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்போ தினசரி வாழ்வில் நம்ம ஒரு விவசாயியாக இருக்கலாம், இல்லை ஒரு தொழிலாளியாக இருக்கலாம். அவரவர் தொழிலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய, அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து கருவிகள், உபகரணங்கள், ஆயுதங்கள் ஆகியவற்றையும் அன்றைக்கு அந்த பூஜை செய்யப்படுகிறது. சிலர் இந்த பூஜையை நவமியிலும், அதாவது விஜயதசமிக்கு முன்னாடி அந்த நவமியிலும் செய்யும் பழக்கம் உள்ளது. இப்போ மாணவர்களை எடுத்துக்கொண்டோம்னா அவர்களுக்கு புத்தகம், பேனா, இதுதான் அவர்களுடைய அந்த சஸ்திரம். அதனால அந்த மாணவர்கள் இந்த புத்தகங்கள், பேனாக்கள், அது மாதிரி எழுதுவதற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய அனைத்து உபகரணங்கள் அதையெல்லாம் வைத்து பூஜை செய்யும் பழக்கம் உள்ளது. அதாவது இதிலிருந்து என்ன தெரிகிறது, என்ன தத்துவார்த்தம் அப்படின்னா, அதாவது அந்த நிர்ஜீவ் வஸ்து, அதாவது உயிரற்ற பொருட்களிலும் அந்த இறைவனுடைய தன்மையை பார்க்கும் ஒரு வழக்கத்தை ஹிந்து தர்மம் நமக்கு இதன் மூலமாக கற்றுத்தருகிறது. அது ஒரு பேனாவாகட்டும், பென்சிலாகட்டும், இல்லை ஒரு ஆயுதமாகட்டும், இல்லை ஒரு வாகனமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதற்குள்ள அந்த தெய்வ தத்துவத்தை நாம் உணரச் செய்வதற்காக இந்த மாதிரி அதற்கும் பூஜை செய்து எங்கும் நீக்கவர அந்த நிறைவனே நிறைந்துள்ளான் அப்படின்ற அந்த தத்துவத்தை அது எடுத்து காட்டுகிறது. அதன் மூலமாக இறைவனுடன் ஒன்றரை கலக்கும் முயற்சியும் நமக்கு செய்வதற்கான ஒரு தூண்டுகோல் அதன் மூலமாக ஏற்படுகிறது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது தசரா அன்று ராவண தகனம் அப்படின்றது ஒரு பெரும் விழாவாக உற்சவமாகவே கொண்டாடப்படுகிறது. இது சரியா தவறா அப்படின்ற அது ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தில், நம்மளுடைய ஹிந்து தார்மீக சாஸ்திர கண்ணோட்டத்தில் அது என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். இது பிரபு ஸ்ரீராமன் திரேதா யுகத்தில் அநியாய இயல்பு கொண்ட அந்த அதர்ம சிந்தனை உடைய அந்த ராவணனை யுத்தம் செய்து வெற்றி கண்டார். அவனை வதம் செய்தான். அதனால இந்த இதிகாச நிகழ்வின் மூலமாக ஒரு நல்லவர்களுக்கு ஊக்கம் கிடைக்கவும், அந்த துர்ஜனங்களின் இயல்பு அழியவும், அதனுடைய ஒரு சின்னமாக தான் அந்த ராவண தகனம்னா அந்த ராவணன் போன்ற ஒரு பெரிய உருவத்தை செய்து அதை எரிக்கும் பழக்கம், அதை ராவண தகனம் என்ற ஒரு உற்சவமாகவே இந்த விஜயதசமி அன்று கொண்டாடும் வழக்கம் உள்ளது. இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, நூற்றுக்கணக்கான வருடங்கள் இந்த பாரம்பரியமாகவே இந்த வழக்கம் வந்துள்ளது. இன்று சில ஸ்தாபனங்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, ராவண தகனம் செய்வது சரியில்லை, அந்த வழக்கத்தை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்வதோடு கூட இந்த ராவண தகனம் நடக்க விட மாட்டோம் அப்படின்னு ஒரு தீவிர போராட்டத்தையும் இவர்கள் அத்தகைய ஒரு நிலைப்பாடை அவர்கள் கொள்கிறார்கள். இதில் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா,
இடதுசாரியினுடைய முரண்பட்ட ஒரு சூழ்ச்சிகரமான பிரச்சாரத்தில் மதிமயங்கி தவறான கண்ணோட்டம் சில மக்களுக்கு வந்து ஏற்படுகிறது. அவர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள், அந்த ராவணன் என்பவன் வந்து ஏதோ ஒரு ஆதிவாசிகளுடைய தலைவன், ஆதிவாசிகளுடைய ஒரு மன்னன். அந்த ராவண தகனம் என்னும் வழக்கத்தை ஏற்படுத்தியது யாரு அப்படின்னா, அயல்நாட்டிலிருந்து இங்கு வந்து படையெடுத்து வந்த அந்த ஆரியர்கள்னு சொல்லக்கூடிய இந்துக்கள் தான் வந்து இந்த ராவண தகனம் என்ற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் அப்படின்னு ஒரு பொய் புரட்டை வந்து அவர்கள் கிளப்புகின்றனர். ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா சம்ஸ்கிருத மொழியில் ஆதிவாசி அப்படின்ற பெயரே கிடையாது. அதில் வந்து வனங்களில் வசிப்பவர்கள் வனவாசி அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டார்கள். ஆதிவாசின்னு எந்த வார்த்தையுமே கிடையாது. அந்த ஆதிவாசி பின்பு எப்போ வந்தது அப்படின்னா 1930ஆம் ஆண்டில் கிறிஸ்துவ மிஷினரிகள் இது போன்ற அந்த ஹிந்து தர்மத்தை அழிக்கும் நோக்கத்தோடு பல விஷயங்களை அவர்கள் வந்து சூழ்ச்சி செய்தார்கள் இல்லையா, அவர்கள் புகுத்திய ஒரு வார்த்தை தான் இந்த ஆதிவாசி என்பது. ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா ராவணன் வந்து ஆதிவாசியான இல்லை. அவன் வந்து உண்மையில் என்ன, அவன் க்ஷத்ரியனும் இல்லை. அவன் வந்து பிறப்பால பார்த்தோன்னா புலஸ்திய மகரிஷியினுடைய பேரன். விஸ்ராவ கைகசி ஆகியோருடைய புத்திரன். அதாவது பிராமண தந்தைக்கு பிறந்த ராவணன் வந்து மிகப்பெரிய வித்வானாக பல வேதங்களை வந்து கற்று தேர்ந்தவனாக விளங்கினான். அவன் வந்து கடுமையான தவமும் செய்து மகேஸ்வரனை வந்து மகிழ்ச்சி அடைய செய்து பல வரங்களை பெற்றுக்கொண்டான். இவ்வளவு செய்தும் அவன் வந்து இந்த ஒரு தவ வலிமையை தவறான ஒரு விஷயத்திற்கு உபயோகப்படுத்தினான். மக்களை துன்புறுத்துவதற்கு, ரிஷி முனிவர்களை கொல்வதற்கு, பல பெண்களை பலவந்தப்படுத்தி அபகரிப்பதற்கு, இது போன்ற பல அக்கிரம செயல்களை அவன் செய்ததுனால அசுரர்களை தோற்கடித்து வெற்றி பெற்றதன் சின்னமாக, அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை வென்ற அந்த அன்றைய தினம் வந்து நல்லவர்களை காப்பாற்றவும் அந்த அசுர தன்மையை அழிக்கவும் ஒரு சின்னமாக அந்த அன்றைய தினம் விளங்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த ராவண தகனம் என்ற ஒரு உற்சவம் வந்து அன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. அதனால இதிலிருந்து என்ன தெரிகிறது, இந்த ராவணன் வந்து நிச்சயமாக ஒரு ஆதிவாசி இல்லை. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா அந்த ராவணன் வந்து என்பவன் வந்து திராவிடன், ராமன் வந்து ஆரியன், இந்த மாதிரி ஒரு பொய் புரட்டுகள் வந்து சொல்லி இதில் வந்து ஒரு பேத உணர்வை உண்டாப்பதற்கும் வந்து அந்த திராவிட கட்சிகள் வந்து முனைகின்றன. அடுத்து ஒரு கேள்வி வந்து என்னன்னா, ராவணன் அடிப்படையில் பிராமணன், அதிமேதாவியான வித்வான் மற்றும் வேதங்களில் கரை கண்டவன். அப்போ ராவண தகனம் செய்வது என்பது அவனை அவமானப்படுத்துவது ஆகாதா அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு சில பேர் வைக்கின்றார்கள். அதையும் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ ராவணன் வந்து அதிமேதாவியான வித்வானாக இருந்தாலும் அவனுடைய வதம் ஏன் நடந்தது, எதனால் வந்து அவன் வந்து வதம் செய்யப்பட்டான், அதோட அவனுடைய அந்த தகனத்தை வந்து ஏன் உற்சவமாக கொண்டாடுகிறோம், அதனுடைய காரணத்தை வந்து தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இதில் வந்து இந்து தர்மத்தினுடைய மகத்துவமும் இதன் மூலமாக நமக்கு வந்து தெளிவாக தெரிய வரும். அதாவது இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, ஒருவர் எவ்வளவு பெரிய வித்வானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பண்டிதனாக மெத்தப்பிடித்த பண்டிதனாக இருந்தாலும், சாமர்த்தியம் பொருந்தியவனாக இருந்தாலும், ராஜ பரம்பரையை சேர்ந்தவனாக இருந்தாலும், அவன் எப்பொழுது பலாத்காரம் செய்பவனாக, மக்களின் மீது அராஜகம் செய்பவனாக, அந்த ரிஷி முனிவர்களை கொல்பவனாக, யாக யஜ்ஞாதிகளை அழிப்பவனாக எப்பொழுது அவன் விளங்குகிறானோ அப்போ வந்து அவன் வந்து அதர்மமானவன், அயோக்கியன் அப்படின்னு கருதப்படுகிறது. அதோடு கூட அவனுக்கு வந்து கடும் தண்டனை விதிக்க வேண்டும் என்பதும் வந்து விதியாகிறது. பிரபு ஸ்ரீராமன் இது போன்ற ஒரு அதர்மமான அநியாயம் செய்த அந்த ராவணனை வதம் செய்து அதன் மூலமாக தீய இயல்பை அழித்தார். அதனை கொண்டாடும் முகமாகத்தான் அந்த ராவண தகனம் என்ற உற்சவம் வந்து கொண்டாடப்படுகிறது. இதில் இன்னொரு குற்றச்சாட்டம், அதாவது சீதையை அபகரித்ததை தவிர ராவணன் வேறு என்ற குற்றமும் செய்யவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவன் வந்து ஒரு தர்மாத்மா அப்படின்னு வந்து சில பேர் வந்து கூறுகிறார்களே, இது சம்பந்தமான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ராவணன் வந்து பிரபு ஸ்ரீ ராமனுடைய தர்மபத்னியான சீதா மாதாவை நயவஞ்சகமாக கவர்ந்து செல்கிறான். பிறன் மனைவியை பலவந்தமாக கவர்ந்து செல்லுதல் என்பது மிக கடுமையான தண்டனைக்கு உரிய ஒரு குற்றமாகிறது. அதாவது இன்றைக்கு நம்ம தேசத்துல வந்து ஒரு அரசியல் சாசன சட்டம் எடுத்துக்கொண்டோம்னா அதன்படி கூட
பிறர் மனைவியை பலவந்தமாக அபகரித்து செல்வது என்பது மிக கடுமையான தண்டனைக்கு உரிய ஒரு குற்றமாகிறது. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை செய்தவனை எப்படி நம்ம சாதாரணமாக பார்ப்பது? அதோடு கூட அவன் அந்த ஒரு குற்றம் மட்டுமே செய்யவில்லை, அதோட இப்போ இதனுடைய அவன் செய்த பல குற்றங்களினுடைய நிரூபணம் ராமாயணத்தில் காணப்படுகிறது. ராமாயணம் என்பது இந்துக்களினுடைய மகோன்னத ஒரு சரித்திரம். அதில் என்ன கூறப்பட்டுள்ளது அப்படின்னா, ராவணன் பல ரிஷி முனிவர்களை கொன்றான், பல பெண்களை பலவந்தப்படுத்தி உள்ளான், இது போன்ற மகா பாதகங்களை அவன் செய்துள்ளான் என்று கூற்று ராமாயணத்தில் காண கிடைக்கிறது. அதனால இது ஏதோ ஒரு ஆதிவாசியான திராவிடனான ராவணன் கொல்லப்பட்டான் அப்படின்றது கிடையாது. அது பொய். இது லங்காதிபதியான ஒரு பிராமண குலத்தை சேர்ந்த ஒரு ராவணன், அவன் தன்னுடைய அந்நியாய காரியங்கள் செய்ததுனால, அக்கிரமங்கள் செய்ததுனால, பலவந்தப்படுத்தியதுனால, அந்த அத்தகைய மகா பாதகங்களை செய்ததுனால அவனுக்கு அந்த தண்டனையை பகவான் ஸ்ரீராமன் அவனுக்கு கொடுத்து அவனை வதம் செய்தார் அப்படின்றது இதன் மூலமாக தெரிகிறது. அதாவது இதிலிருந்து பலாத்காரம் செய்த, அதோட பல கொலைகளை செய்த, வித்வம்சம் அதாவது பல அழிவு செயல்களை செய்த அந்த ராவணன் எந்த வகையில் மகாத்மா ஆக முடியும்? அதனால அநியாயங்களை புரிந்த ராஜா, அநியாயங்களை புரிபவன் ராஜாவாக இருந்தாலும் கூட அவன் தண்டனைக்கு உரியவன் ஆகிறான். அதனால தான் அந்த ராவண தகனத்தை கொண்டாடும். அது ஒரு சின்னம். ராவணன் என்பது அந்த அசுரத்தன்மை, தீய குணங்களின் ஒரு சின்னமாக கருதி அதை அழிக்கும் பொருட்டு அந்த ராவண தகனம் என்பது உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. இப்போ இந்த ராவண தகன இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது, இந்த ராவண தகன நிகழ்ச்சியை விரோதிப்பதற்கோ தடை செய்வதற்கோ எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை என்பது. இது எப்படி இது கிளம்பியது அப்படின்னா, அந்த ஜேஎன்யூனுடைய இடதுசாரி சிந்தனையாளர்கள் இந்து சமூகத்தில் ஒரு பேத உணர்வை உண்டாக்க வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சியான ஒரு நோக்கத்தோட இந்த ராவணன், மகிஷாசுரன் போன்ற அசுரர்களை வனவாசி, அந்த ஆதிவாசிகளின் ராஜா, அந்த மாதிரியான ஜாதிகளின் ராஜா என்பது போன்ற ஒரு பொய் புரட்டை இவர்கள் கிளப்பி விட்டுள்ளனர். ஆனால் இது உண்மை கிடையாது. மற்றும் நம் பாரம்பரியத்தை புரிந்து கொண்டு அதன்படியாக இந்த உற்சவங்களை நம்ம கொண்டாடுவது மிகவும் சிறந்தது. அதாவது இந்த சந்தேகத்தை நாம் தெளிவுபடுத்தி கொண்டால் மிகவும் அந்த ஒரு ஸ்ரத்தையோட பக்தியோட நம்மால் இந்த உற்சவத்தை கொண்டாட முடியும். அதனால் இன்றைக்கு இந்த விஜயதசமி பல விசேஷங்களை, அது எப்படி கொண்டாட வேண்டும் என்ற முறையை, அதனுடைய பெயர் எப்படி ஏற்பட்டது என்ற காரணத்தை, இது போன்ற பல விஷயங்களை நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சரணங்களிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திவ்ய சரணங்களிலும் நம்முடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை செய்து கொண்டு இன்றைய இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.